மண் கலவை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொல பொலன்னு இருக்க மண் கலவையோட சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். தொழு உரம், செம்மண் இதை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். மேலோட்ட உரமாக நாங்கள் ரெகுலராக கொடுக்கறது உண்டு. அடி உரம் போது எப்பொழுதுமே தொழு உரம் கொடுத்துருவேன். மண்புழு கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வெயில் படுற இடமும் கொஞ்சமா இருக்கணுங்க. வெயில் படாத கிளன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பகுதிலாம் இருக்கும் இல்லையா? அந்த இடங்கள்ல இலைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோல நான் காட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, கீழ எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு பாருங்க. இந்த கணுவ எடுத்து நம்ம மண்ணுக்குள்ள வச்சுட்டு, கொஞ்சமா மண்ண போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா, உடனே நல்ல வேர் இறக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் அந்த கணு தாண்டி நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, இன்னொரு செடியா ஆயிடும். நான் பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியிலே ஒரு 2 தொட்டியில இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு. 3வது தொட்டிக்கும் சேர்ந்தே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கட் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்குலாம் குடுத்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு நெறைய படர்ந்து வந்துட்டே தாங்க இருக்கும். நீங்களும் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்க. இல்ல கட்டிங்ஸ் கிடைச்சாலும் தாராளமா வச்சு பாருங்க. இதுக்கு கேர்ன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் லைட்டா படணும். தண்ணி பார்த்து விட